இப்ப ராகுல் காந்தி கேட்கிறாரு. அவர் முன் வச்ச தரவுகள் எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகள் அடிப்படையில் தான் அவர் எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காரு. அதுல அவரோட இன்டர்பிரேஷன் இதெல்லாம் முன்னாடியே செட் பண்ணி இப்போ வாக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன், உனக்கு சீட்டு கொடுப்பேன், நீ போ, யாருமே உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் செட்டப் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கா? இன்றைக்கு என்னுடைய ஒப்பீனியன்ல தேர்தல் ஆணையத்தால 100% அக்யூரேட் 0% எரர் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒன்று கொடுக்க முடியாது. இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அது யாரிடம் கொடுக்கப்படுது? இந்த வேலையை செய்யுங்க. மாநில ஸ்டேட்ஸ் யூனியன்லேருந்து இன்னும் கீழே உள்ளாட்சி அமைப்பு தான் இதை பண்ணுறது எல்லா இடத்துலையும். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு மிஷினரியே கிடையாது. இப்போ இருக்கிற சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அண்ட் அதன்படி நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஓட்டம் உண்டு. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வியாழக்கிழமை பிற்பகல் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு பெரிய தரவுகளை முன் வச்சாரு. தொடக்கத்தில் இருந்தே தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்தாரு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களா பல்வேறு தரவுகளை நேற்று வெளியிட்டு இருந்தாரு. இது பத்தி விவாதிக்கிறதுக்காக அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம செய்திகளை பார்த்தது என்னன்னா, தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு கட்சி சார்புடையராக செயல்படுறாரு, அந்த மாதிரியான விமர்சனங்களா இருந்தது. இப்ப ராகுல் காந்தி வைத்திருக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னா அது அப்படி இல்லை. தேர்தல் ஆணையமே ஒரு ஆர்கனைஸ்டா இருந்து ஒரு கட்சியோட சேர்ந்து ஒரு வாக்குகளை திருடி இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அப்படியே ஆளும் கட்சியோட இந்த தேர்தல் ஆணையர்கள் ஒன்றி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அதற்கான ப்ரூஃப் இது எக்ஸ்ட்ராடினரி கிளைம், அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ப்ரூஃப் வேணும். இன்றைக்கு இவர் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கார். இந்த குற்றச்சாட்டை விசாரித்து இதற்கு பதில் சொல்லக்கூடிய கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆணையமே தான். அல்லது தேர்தல் ஆணையமே தன் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம வேறு ஒரு இண்டிபெண்ட் அத்தாரிட்டியை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது. அதுதான் கோர்ட்டு அல்லது இன்னொரு ஒரு ஆடிட்டிங் ஃபர்ம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம இப்போ கொண்டு வர வேண்டிய ஒரு தேவையில் இருக்கும். இப்போ தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கேட்கிறாரு, அவர் முன் வச்ச தரவுகள் எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகள் அடிப்படையில் தான் அவர் எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காரு. அதுல அவரோட இன்டர்பிரேஷன். இப்போ நீங்க தேர்தல் ஆணையத்தோடைய தரவுகளை வச்சு இவர் எதையும் ப்ரூவ் பண்ணிடல அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். தேர்தல் ஆணையம் அதை மறுக்கவும் இல்லை அப்படின்றதான் இப்போ கேள்வி. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ ஒரு அஃபிடவிட்ல எனக்கு கம்ப்ளைண்ட் கொடு, இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட்டே வரல, நீங்க சொல்றது பொதுத்தளத்தில் பேசுறது, நீ எழுத்துப்பூர்வமாக எனக்கு கம்ப்ளைண்ட் கொடு, நான் விசாரிக்கிறேன், அல்லது நான் என்னுடைய தரப்பை நான் முன்ன கொண்டு வரேன். ஆனால் இதில் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான சில பாயிண்ட்ஸ் அவர் முன்வைக்கிறார் இல்லையா. ஓட்டர் ரோல் ஃப்ராட் அது ஒன்று. ஓகே, அது தனியாக வச்சுப்போம். அதுலேயே 2-3 சப் பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது ஆன் த டே ஆஃப் ஓட்டிங் ஃப்ராட், ஓட்டிங் ஃப்ராட், ஓட்டர் ரோல் ஃப்ராட். இதன் காரணமாக டிராஸ்டிக்காக ரிசல்ட் மாறுது. ஒரு தேர்தலேருந்து அடுத்த தேர்தலில் வெகு சில நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய, சில வாரங்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ள நடக்கக்கூடிய தேர்தலில் அப்படியே ரிசல்ட் மாறுது அப்படின்னு. இந்த 3 மட்டும் நம்ம எடுத்துப்போம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில். ஓட்டர் ரோல் ஃப்ராடுங்கிறது பாசிபிளா அப்படின்னா, அதாவது மக்கள் இதில் ஃப்ராட் பண்ணுறாங்களா, தேர்தல் ஆணையம் ஃப்ராட் பண்ணுதா, இல்லை தவறான தகவல்கள் நிரம்பிய வாக்காளர் பட்டியலாக அது இருக்கிறதா? அதாவது யாரும் இன்டென்ஷனலி பண்ணலை, பட் தேர்தல் ஆணையம் சில முயற்சிகளை செய்யாத காரணத்தினால அதில் எரர்ஸ் நிரம்பி இருக்கிறது. அல்லது எரர்ஸ் அதாவது எக்கச்சக்கமான தவறுகள் இல்லை, ஒரு தவறு இருந்தாலும் தவறு தான். நான் ஒரே ஒன்றை காமிச்சு பாருங்க, இறந்து போன ஒருவருடைய பெயர் இருக்கிறது, இறக்காத ஒருவருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் காமிச்சாலே அது குறைதான். அதிகபட்சமாக போனால் ஒரு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும், நம்ம ஒரு கான்ஸ்டிடுவன்சி எடுத்துப்போம், இதை இன்டென்சிவாக ரிவைஸ் பண்ணோம்னா டோட்டலி 2% தான் அந்த மாதிரி எரர் இருக்குது. இந்த எரர்னால ஒரு தேர்தல் ரிசல்ட் பாதிக்கப்படாது அப்படின்னு வேணால் ஒரு சப்பக்கட்டு பதில் சொல்லலாமே தவிர,
இன்றைக்கு என்னுடைய ஒப்பீனியனில் தேர்தல் ஆணையத்தால் 100% அக்யூரேட் 0% எரர் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒன்று கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. நிச்சயமாக அதில் தவறுகள் நிரம்பி இருக்கின்றன. ஆனால் அது இன்டென்ஷனல் தவறா, ஃப்ராடு பண்ணணுங்கிற முடிவோட தேர்தல் ஆணையமோ அல்லது ஆளும் கட்சியோ அல்லது இருவரும் இணைந்தோ செய்திருக்கிறார்களா? இதுதான் நம்ம பேச வேண்டியது. இப்போ ராகுல் காந்தியுடைய அந்த படம் காமிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பேரில் ஒரு 2, 3, 4 இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தேர்தல் ஆணையத்தால் எவ்வாறு சரி செய்திருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அங்கேருந்து ஆரம்பம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த குறைகள் இருக்கலாம், அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம பெரும்பாலுமே இந்தியாவில் வந்து இந்த தரவுகள் மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு அக்யூரசி இருக்காதுன்றது ஒரு பார்வையாக இருக்குது. அது சிரமம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணிக்கை வைக்கல. அவர் வைக்கிறதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு வீட்டில் 60 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 40 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த வீட்டில். அங்கே போய் பார்த்தா அப்படி இருந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படின்னு போய் அடி வாங்கிட்டு வந்தாங்கன்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக வேற சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1, 2 எண்ணிக்கை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன். அப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டில் 60 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். ஓகே, டிப்பிக்கலி யார் வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடியவர்கள் யார்? அதாவது இப்போ வந்து ஒரு அட்ரஸ்லேருந்து இது ஒரு அப்ளிகேஷன் பேசிஸில் தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஒன்று அந்த படிவம் வந்து ஒரு ஆன்லைன் படிவம் அல்லது ஒரு பிரிண்டட் படிவத்தில் நிரப்பி நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க. இது பொதுவாக இது எங்கே நடக்குது இதுன்னு சொல்லுங்கள் எனக்கு. இந்த 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 ஒர்க் இருக்கு இல்லையா, அது யாரிடம் கொடுக்கப்படுகிறது? இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு மாநில ஸ்டேட்ஸ் யூனியன்லேருந்து இன்னும் கீழே உள்ளாட்சி அமைப்பு தான் இதை பண்ணுறது எல்லா இடத்துலையும். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு மெஷினரியே கிடையாது. பொதுவாக ஒரு உள்ளாட்சி அமைப்பு யார் வந்து அதில் வேலை செய்கிறாங்க? அவங்கெல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களா? சொல்லுங்க. ஒரு அலுவலகம், அது ஒற்றை நபர் இருக்கிறது இல்லை, ரகசியமாக மூடு மந்திரமாக செயல்படுவதில்லை. அது ஒரு முகாமாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் முகாம். நமக்கு வந்து சென்னை கார்ப்பரேஷன் தான் சென்னையில் தேர்தல் ரோல் ஆக்டிவிட்டியை பண்ணுறது. எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்போ கட்டாயமாக தவறு இருக்குது. சிறு தவறும் பெருந்தவறும் எதுவாக இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் அத்தாரிட்டி யார்? இதை செய்வது அல்லது இதை செய்யாமல் இருப்பது யார்? அது உள்ளாட்சியுடைய வேலையாக இன்றைக்கு இருக்கிறது நமக்கு. ஏன்னா மாநிலத்துக்கும் தேர்தலுக்குன்னு ஒரு தனி அமைப்பு எதுவும் கிடையாது. அவங்க இதை கம்ப்ளீட்டாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. நிச்சயமாக நகராட்சி, மாநகராட்சி இது சொல்ல முடியும். எனக்கு இந்த கிராம பகுதியில் அது வந்து பஞ்சாயத்து யூனியனா இல்லை கலெக்டர் ஆஃபீஸா, எனக்கு அந்த பார்ட் எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி கிடையாது. பட் நகராட்சி மாநகராட்சியில் அது அவர்களுடைய வேலையாகத்தான் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு அலுவலகம் இருக்குது. அவர்களுக்கு வார்டு, எந்தெந்த தெரு எந்தெந்த வார்டு கீழே வரும், அதோடைய பேர் என்ன, அது எல்லாம் வந்து இந்தந்த இதெல்லாம் கிளியராக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த வேலையை சேர்ப்பது, நீக்குவது, மாற்றுவது, இந்த மூன்றையும் செய்வது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள். இப்போ இதில் ஃப்ராடை கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு பேரை கைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஒன்று வேணால் நீங்கள் சொல்லலாம், இவங்க எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க கரெக்டாக. ஆனால் அதுக்கு பிறகு டேட்டா பேஸில் போய் தேர்தல் ஆணையம் ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும், ஏன்னா எண்ணிக்கையில் ஆட்கள் நிறையாக இருக்கும்போது ஃப்ராட் செய்ய முடியாது, ஈஸி கிடையாது, உடனடியாக தகவல் வெளில போயிடும், ரைட்? ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஒரு ரேண்டம் ப்ரோக்ராமை வச்சு அதோட கனெக்ட் பண்ணி அதெல்லாம் சாத்தியம் உண்டுங்கிறதுக்காகவே நானே தான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஒரு ப்ரோக்ராமை எழுதி நீங்கள் வந்து ஒரு சில வாக்குகளை ரிமூவ் பண்ணுங்கள், ஒரு சில வாக்குகளை சேருங்க வாக்காளர்கள். அது அட்ரஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் அட்ரஸ் எடுத்துக்கங்க, பேர் வந்து நான் ஒரு 10,000 பேர் கொடுக்குறேன், அதுலேருந்து ரேண்டமாக ஒரு பேர் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. ஓகே, பட் இதில் என்ன சேலஞ்ச் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்.
இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, இது அப்படியே பிடிஎஃபாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. கரெக்டா? இவர்கள் யார் வேண்டுமானாலும் தேர்தலுக்கு முன்னாடியே தெளிவாக இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியும். எஸ்பெஷலி பெரிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக ஆட்கள் இருக்காங்க. கடைக்கோடி வரைக்கும் ஆட்கள் இருக்காங்க. அவங்க தான் பூத் ஏஜென்ட்டாக உட்கார்றாங்க. அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ரோல் என்னன்னா, ஒருத்தர் போகும்பொழுது இவர் இந்த பூத்தை சேர்ந்தவரா இல்லையா, இந்த தெருவில் இந்த வீட்டை சேர்ந்தவரா இல்லையான்னு குறிப்பிட்டு சொல்றது. இல்லை சஸ்பீஷியஸ் அப்படின்னா அவங்க அங்கவே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். சார் இவர் இந்த ஏரியாவே கிடையாது, எங்களுக்கு தெரியும், நான் அந்த ஏரியாவில் வசிச்சுட்டு இருக்கேன். பர்டிகுலர்லி சிற்றூர்கள்லையும் கிராமங்கள்லையும் அது ரொம்ப தெளிவாக சொல்லிட முடியும். நகரத்தில் சான்ஸே கிடையாது. ஒருத்தரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. நீங்கள் அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இவர் யாருன்னு தெரியலைங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட கரெக்டாக ஒரு ஆதாரத்தோட நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 10 டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நீங்கள் கையெழுத்து போட வந்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க தடுக்கிறது கிடையாது. சென்னையை உதாரணமாக வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் ரைஸ் பண்ண முடியும். இவ்வளோ வாக்கே இங்கே கிடையாது. இவங்கெல்லாம் வீடு வீடாக போய் பேப்பர் சொருகிறாங்க, எங்கள் கட்சிக்கு வாக்களின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் அந்த ஒரு சின்ன சீட்டு மாதிரி இருக்கும். அதில் நம்ம சில பேர் தான் ஆன்லைனில் போய் அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். மற்றவர்கள் எல்லாருமே ஒரு கட்சியுடைய டெஸ்க் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய முழு சின்னத்தோட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு வெளியில் அவங்க உட்காந்துருப்பாங்க. டிஎம்கே உட்காந்துருக்கும், ஏடிஎம்கே உட்காந்துருக்கும். நான் சென்னையை மையமாக வச்சு சொல்கிறேன். வேறு எந்த இப்போ கர்நாடகாவாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் பாரதிய ஜனதா இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், ஜனதாதள் செக்குலர் மதச்சார்பற்ற ஜனதாதளம் இருக்கும். வேறு சில கட்சிகளுக்கெல்லாம் பெருசாக அங்கே அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. அப்போ அவர்கள்ட்ட அவங்க கொடுத்துருக்கிற பிடிஎஃபை பிரிண்ட் பண்ணி அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய லோகோவையும் அதுக்குள்ளெல்லாம் போட்டு சில சமயங்களில் இப்போ அந்த லோகோவெல்லாம் போடக்கூடாதுன்னு வேறு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க கிழித்து இந்த சீட்டை கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பரே தெளிவாக இருக்கும். 141 அப்படின்னு சத்தம் போடுறது வரைக்கும் உங்களால் சொல்ல முடியும். 141. இப்போ எல்லாரும் அவங்களோட 141 எடுத்து பார்ப்பாங்க. 141வது அந்த வார்டில் நீங்கள் 141வது வாக்காளராக இருக்கீங்க. உடனே அவங்க பார்த்துட்டு எஸ் 141 செக் அப்படிம்பாங்க. ஏற்கனவே ஒருத்தர் 141 முன்னாடி வாக்களிச்சிட்டாருன்னா அடுத்து நீங்கள் 141 சொன்னால் 141 டிக் பண்ணியாச்சு, இது டியூப்ளிகேட் வாக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. சில சமயங்களில் வாக்காளர் பிரச்சனை பண்ணுவார். நான் என் ஓட்டை எவனோ ஒருத்தன் போட்டுட்டு போயிட்டான், நான் தான் ரியல் ஆள்னு சொல்லி இதெல்லாம் பூத்தில் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இல்லாத ஆள் என்பவர் ஒரு ரூரல் கான்ஸ்டிடுவன்சியில் எப்படி வர முடியும்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அங்கே 60 வாக்குகள் இருந்ததுன்னா 60 வாக்குகள் போடப்பட்டனவா? யார் அந்த நபர் அதை போடக்கூடியவர்? இது நாடாளுமன்ற தேர்தல் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, வேறு மாநிலத்திலேருந்து யாரையாவது அழைச்சி வச்சு இதெல்லாம் முன்னாடியே செட் பண்ணி, இப்போ வாக்குகள்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன், உனக்கு சீட்டு கொடுப்பேன், நீ போ, யாருமே உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் செட்டப் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை மேனேஜ் பண்ணணும்னா அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை. கட்டாயமாக நான் சொல்கிறேன், இது சிறு தவறோ இதை விட பெரிய தவறோ, அது எப்படி அங்கே 60 வந்ததுங்கிற இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும். ஆனால் அதைத்தான் அடிப்படையாக வைத்து ஆளும் கட்சிக்கு சாதகமாக, எந்த ஆளும் கட்சிக்கு? மத்தியில் இருக்கிற ஆளும் கட்சிக்கு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக யார் இருக்கிறது? காங்கிரஸ் தான் இருக்கு. அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் அவருடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு இந்த செயல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது நம்ப தகுந்ததாக இருக்கிறதா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவர் அந்த இப்போ கர்நாடகா நீங்கள் குறிப்பிட்டனா சொல்கிறேன், அதுக்கு தான் உதாரணமே வைக்கிறாரு. பெங்களூரு மத்திய தொகுதியில் 6 சட்டப்பேரவை தொகுதி இருக்குது. அதில் 5ல் காங்கிரஸ் பயங்கரமாக முன்னிலையில் போயிருச்சு. அங்கே தோற்றது வெறும் 30,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். கடைசியாக அந்த 6வது சட்டப்பேரவை தொகுதியில் திடீர்னு ஒரு 1,00,000 வாக்காளர்கள் புதுசாக சேர்த்துருக்குறாங்க. புதுதாக எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல, புதுசாக வந்திருக்காங்கன்ற ஒரு அக்யூசேஷனுக்கு அந்த எக்ஸாம்பிள் வைக்கிறாரு பெங்களூரு மத்திய தொகுதியில். நான் ஒத்துக்கிறேன்னா, இது அவர் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு. ஓகே, அந்த தேர்தல் முடிஞ்சு இவ்வளோ மாதம் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் பொதுவாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னா என்ன நடக்கும்? நம்ம தமிழ்நாட்டை மையமாக வச்சு உடனே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா? ஏன் ஒன்றும் கேஸ் ஃபைல் பண்ணல?
அவர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளவு சரி, இப்ப காலம் ஃபைல் ஆயிடுச்சு. பண்ணுங்க. 6 மாதங்கள் ஆயிடுச்சு. இப்ப ஃபைல் பண்ணுங்க. அவங்க இன்னும் தரவுகள் கேட்கறாங்க. எலெக்ஷன் கமிஷனர் இந்த கேளுங்க. பிடிஎஃப் கொடுத்து பட் டாக்குமெண்ட் நீங்க இதா கொடுங்க, பிரிண்ட் டாக்குமெண்ட் நீங்க உடனடியாக இதை கேஸாக எடுத்துட்டு போங்க. சரி, அப்ப நான் சொல்றது வந்து நான் உங்களை சேலஞ்சிங்க்கு சும்மா நீ கதை விடுற அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் எந்த அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட்டும் நான் சொல்ல முடியாது. இவர் சொல்லியிருக்கிற எல்லாமே இவர் சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரியுது. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னங்கிறது எனக்கும் தெரியாது. ரைட்? இந்த 1,00,000 பேர் வந்து இங்கே மட்டும்தான் சேர்க்கப்பட்டாங்களா இந்த தொகுதியில்? மற்ற தொகுதியில் ஆட் ஆன வாக்காளர்களோட எண்ணிக்கை என்ன? ஏன்னா எவ்ரி இயர் வாக்காளர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. ரைட்டா? நமக்கு வந்து அது அது வந்து ஸ்டேட் பை ஸ்டேட் மாறுபடும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்மளுடைய பாப்புலேஷன் ஒரு பூம் ஆகி அது கீழே இறங்கும். அது வெவ்வேறு ஸ்டேட்டில் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ புது இளம் வயதினர் இந்தியா இளம் வயதில் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நம்முடைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்லேயுமே வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அப்போ சென்ற முறையை விட அடுத்த எலெக்ஷனில் எண்ணிக்கை அதிகரிக்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அதற்கு பிறகு அந்த எண்ணிக்கை விழப்போகுது. அப்போ சில ஸ்டேட்டில் விழும், இன்னும் சில ஸ்டேட்டில் எங்கெல்லாம் வந்து அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவோம், டிஎஃப்ஆர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இன்னும் கொஞ்சம் காலம் போயிட்டு அதுக்கு பிறகு தான் விழ ஆரம்பிக்கும். நம்ம வந்து 1 பில்லியன் பாப்புலேஷன் சொன்னதுலேருந்து இன்றைக்கி 1.5 பில்லியனுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த இன்க்ரீஸுங்கிறது அந்த ட்ரெண்டிலேயே வர இன்க்ரீஸா இல்லை அந்த ட்ரெண்டை தாண்டி போன இன்க்ரீஸான்னு நம்ம பார்க்கணும். அது இந்த மகாதேவபுரா கான்ஸ்டிடுவன்சியில் மட்டும்தான் இந்த இன்க்ரீஸா, மற்ற கான்ஸ்டிடுவன்சியில் என்ன? இன்னொன்று வந்து இது பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இங்கே நேச்சுரல் பாப்புலேஷன் இன்க்ரீஸுங்கிறதோட கூட மைக்ரேட்டரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னு ஒன்றும் இருக்குது. சென்னையோடைய பாப்புலேஷன் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்னால இல்லை, மைக்ரேஷன்னால். அப்புறம் உங்களுடைய பவுண்டரியை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறதே நீங்கள் பெருசாக்கிட்டே போகிறீங்க. இப்பொழுது இதுவும் சேர்ந்து சென்னை என்று அழைக்கப்படும் அப்படின்னு உங்கள் வட்டத்தை பெருசாக்கிடுறீங்க. அது சென்னை ஆன உடனே அங்கே வந்து ஹைரைஸ் பில்டிங் ஆகுது. அப்போ வெறும் 4 பேர் வசித்து கொண்டிருந்த ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து 20 அப்பார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொன்றத்துலேயும் 4 பேர் வசித்து அது 4 பேர் இருக்கிற இடம் 80 பேர் இருக்கிற இடமா மாறுது. ஒரு பிளாக் ஆகுது. ஓகே, இது எல்லாத்தையும் நடக்கிறத நம்ம சுற்றியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கட்டாயமாக வாக்காளர் எண்ணிக்கை ஒரு சிட்டி கான்ஸ்டிடுவன்சிலையும் அந்த சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய சபர்பன் கான்ஸ்டிடுவன்சிலையும் அதிகரிக்கும். அதற்கு இணையாக ஒரு ரூரல் கான்ஸ்டிடுவன்சியில் வாக்குகள் குறையும். அது இஸ் இனவிட்டபிள். இப்போ இவர் சொல்கிற எண்ணிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக லிஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஒன்று பாப்புலேஷன் இன்க்ரீஸ், அப்போ ஓட்டிங் ஏஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் காரலேட்டட் டு தட். இது ரெண்டும் வந்து வாக்காளர் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதோட அந்த ட்ரெண்டில் போகுதா, இல்லை இதுக்கு மட்டும்தான் அதிகம், இந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு மட்டும்தான் அதிகரித்தது, சுற்றி அது சுற்றி வந்து ஒரு 6 கான்ஸ்டிடுவன்சி இருக்கும், ரஃப் பவுண்டரி 4லேருந்து 6, சம்டைம்ஸ் ஈவன் 7 கான்ஸ்டிடுவன்சி கூட அதோட ஒட்டியிருக்கலாம். அதில் எப்படி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு? இப்போ இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து ராகுல் காந்தி தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, நாமே பண்ண முடியும். இன்றைக்கி அத்தனை தரவுகளும் உங்களுக்கு வந்து சென்சஸ் டேட்டா கிடைக்குது, ப்ரொஜெக்ஷன்ஸ் கிடைக்குது. ஒரு ஏஐ சாட் ஜிபிடியில் கேட்டாலே அதுவே பல விஷயங்களை கொடுத்துரும். ஏன்னா இது எல்லாத்தையும் இதுக்கான தரவுகள் எல்லாம் அது வந்து படிச்சுக்கிட்டே இருக்குது. ட்ரெயின்ட் ஆன் ஆல் திஸ் டேட்டா இருக்குது, இதை அனலைஸ் பண்ணலாம். பட் அத்தாரிட்டேட்டிவான ஒரு காரியத்தை தேர்தல் ஆணையம் பண்ணணும், அது அவங்களுடைய வேலை. அவங்க செய்யலைன்னா அவங்கள வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறதும், அந்த ஃபுல் டேட்டாவை அழிக்காமல் ஒரு கோர்ட் மாதிரியான ஒரு அமைப்புக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும், உண்மையிலேயே இங்கே வந்து ஒரு தவறு நடந்திருக்குன்னா அவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதும், அந்த தேர்தல் அந்த தொகுதியுடைய தேர்தலை நிறுத்தி அதில் யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பதவியை பறிக்கணும், மாறாக அந்த அந்த இடத்துல உண்மையில யார் ஜெயிச்சிருக்கணுமோ அவர்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இதெல்லாம் ஒன்றும் தெரியாத கட்சி கிடையாது.
டாப் லீகல் ஆளுங்களெல்லாம் வச்சிருக்கக்கூடிய கட்சி தான். இப்போ நான் ஓட்டு போடுறேன், எனக்கு இது பிஜேபி ஜெயிக்குதோ இல்லை ராகுல் காந்தி தோக்கடிக்கிறதுக்காக பண்ணாங்களோ அது இல்லை. நான் ஓட்டு போடுறேன்றப்ப அது நேர்மையாக போதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குன்னா அதை விளக்கக்கூடிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. கட்டாயமா அது ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அது பாயிண்ட் பை பாயிண்ட் விளக்கம் கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கும்? கரெக்ட். ஒரே ஒரு விஷயம் இதில் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் ஒருவர் இதை சொல்லும் பொழுது நீங்கள் அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, நாளைக்கு பப்ளிக் ஸ்பேஸில் யாரெல்லாம் பேசும்பொழுதும் நீங்கள் இதை செய்ய வேண்டியதா? சொல்கிறது மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக எடுத்துக்கிறேன். அப்போ எந்த எம்எல்ஏ எம்பினாலும் அதை பண்ணணும். நான் சொல்கிறது ஈவன் நீங்களும் நானும் இதை கொண்டு வந்தால் கூட அவர்கள் பதிலளிக்கணும்னா அதுக்கு தான் ஒரு ஃபார்மல் ப்ராசஸ் ஆஃப் இது. இப்போ நீங்கள் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு கவர் லெட்டர் ஆட் பண்ணி இதுதான் நான் நேற்றுக்கு பப்ளிக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வாதம், இதை உங்களுடைய பார்வைக்கு அனுப்புகிறேன், இதற்கான பதிலை எனக்கு உடனடியாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோதானே. உண்மையிலேயே நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கணும்னா இந்த ஒரு லெட்டர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய தரப்பு வந்து இன்னும் வலுவாகும் இல்லையா. இப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லையா, நான் வந்து லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டுருவீங்க. இவ்வளோதானே. இது உங்களுக்கு இதில் என்ன ஈகோ இருக்குது? ஒரு லெட்டர் எழுதி நீங்கள் கூட எழுதணுங்கிறது இல்லை. இல்லை நீங்கள் சொல்கிறது என்ன, உடனேயாக வந்து இப்போ ஜெயராம் ரமேஷ் லெட்டர் போட்டுருமா அப்படின்னு சொல்லலாம். மல்லிகார்ஜுன் கார்கே பார்த்துட்டேன், அவன் கேட்குறான் லெட்டர், ஒரு லெட்டர் போட்டு விட்டுருமா அப்படின்னு அவளே சொல்லிடலாம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நேற்றைக்கு இவ்வாறெல்லாம் சொன்னார், அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பேப்பரில் பிரிண்ட் பண்ணி இத்துடன் நினைத்திருக்கிறோம், இதில் நாங்கள் இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளோம், இவற்றுக்கெல்லாம் தக்க பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம், டச்சாங் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. ஓகே, நான் இதோட நிறுத்துங்கன்னு நான் சொல்லலை, கோ ஃபர்தர். ஓகே, இதில் உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது, அதை நான் தவறு சொல்லலை. இந்தியா முழுக்க பரப்புரை செய்யுங்க, இன்னும் எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய மாதிரி இதை எடுத்துகிட்டு போங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது, இப்போ நீங்கள் பொதுவாக மத்திய அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா நீங்கள் அதோட கூட ஒன்று சொல்லுவீங்க, மத்திய அரசே பதவி விலகு, பிரதமரே ராஜினாமா செய், அதுதானே. அது ஒரு பக்கம் சொல்லிட்டு அவங்க செய்வாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்புறம் மக்கள் மன்றத்தில் இதை எடுத்து செல்கிறோம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சிக்கு நீங்கள் இன்னொரு முறை வாக்களிப்பீர்களா? இதான யூஷுவல் காம்பினேஷன். இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது நீங்கள் ஒரு குற்றம் சாட்டுறீங்க, அப்போ அதோடைய எண்டு கேம் என்ன? தேர்தல் ஆணையத்தை கலைக்கணுமா, தேர்தல் ஆணையர்களை நீக்கணுமா, தேர்தல் ஆணையர்களை நீக்கிவிட்டு வேறு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கணுமா? கடந்த சில தேர்தல் ரொம்ப பின்னாடி போய் பிரயோஜனமே கிடையாது, அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் கம்ப்ளீட்டாக ஓட்டர் ரிவிஷனை ரீலுக் பண்ணுறது, தேர்தல் ரிசல்ட்டில் எங்கெங்கெல்லாம் அனாமலி இருக்குது அப்படின்னு பார்த்து கொஸ்டின் மார்க் போட்டு அதை ட்ரில் டவுன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் செய்கிறது யார் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு செயல்பாட்டில் இறங்கும் பொழுது இப்போ ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவோம், உள்ளது உள்ளபடி, உள்ளது உள்ளபடியில் சில பேருக்கு பெனிஃபிட் இருக்குது. பாரதிய ஜனதா வந்து உடனடியாக ஒரு கமிஷனை ஏற்பாடு பண்ணி உள்ளே போய் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அதை செய்யணும்னு விரும்புவீங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் இதை நீங்கள் வந்து பார்லிமெண்ட் அடுத்த கூடும்பொழுது நிச்சயமாக இதை ரைஸ் பண்ண போகிறாங்க. எப்படி வந்து இந்த எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அதே மாதிரி இதை பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் இருந்துங்க. பட் எஸ்ஐஆரில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். நோ ஃபார்மல் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் எனிபடி, கட்சியிலேருந்தும் இல்லை, தனிநபர்கிட்டேருந்தும் இல்லை, பொதுவான ஒரு குற்றச்சாட்டு அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் அப்போ உங்களுடைய கிரெடிபிலிட்டி போகும். நீங்கள் வந்து புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் சொல்கிறத எதுவுமே மக்கள் நம்பாமல் போயிடக்கூடாது. எப்படி வந்து மக்களுக்கு வாக்களிப்பின் மீது நம்பிக்கை இருக்கணுமோ அதே மாதிரி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டும் கிரெடிபிளாக இருக்கணும். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கிரெடிபிளாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது நீங்கள் செய்யணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட், ரைட்? அந்த கேப்பை வந்து நான் இங்கே பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு சால்வோ இன்றைக்கே முடிய போகிற ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து நேற்றுக்கு நீங்கள் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கீங்க.
இதை வந்து நம்ம நேத்தியிலேருந்து இன்னிலேருந்து எல்லாருமே விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விவாதத்தில் நாமே பண்ண வேண்டிய சில கிராஸ் செக்கிங் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய லீனிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இவரை நான் நம்புகிறேன், அவரை நான் நம்பலை, அதனால் நான் இந்த சைடில் இருக்கேன், அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கேன்ட்டு. பட் 2 பேருக்குமே தரவுகள் முன்வைக்கப்படும் பொழுது 2 பேருமே அந்த பொசிஷனை மாற்றிக்க வேண்டி வரும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு இவ்வளவு ஆப்வியஸான ஒரு புரட்டு நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் உடனடியாக ஆளும் கட்சி ஆதரவாளர்களாகவும் ஸ்டேட்டஸ் கோக்கு ஆதரவாளர்களாகவும் இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஒன்று வரும். இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது? இதை டிஃபெண்ட் பண்ண முடியாது. அல்லது எவிடன்ஸே இல்லை, எஃபெக்டிவ் எவிடன்ஸே இல்லை அப்படிங்கும்போது எதிர்க்கட்சி ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை எப்படி போய் டிஃபெண்ட் பண்ணுறது பப்ளிக்கில் போய்? இதை எப்படியோ நான் சொல்லுவேன், ஸ்ட்ராங்காகவே இல்லையே இது அப்படின்னு ஒரு சாதாரண ஆளுக்கே அது தோணும். ஸோ இப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது. இல்லை அரசியல் லாபம் ஏதாவது இருக்கா? அது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அமைப்பு ரீதியினால் ஏதாவது மாற்றங்கள் வரணுமா? அதை நம்ம அடுத்து பார்க்கணும். 3வது லீகல் இஷ்யூ ஏதாவது இருக்கா? அது பார்க்கணும். அரசியல் ரீதியாக 2 கட்சி ஒன்று குற்றம் சொல்லிட்டு இருக்கு. காங்கிரஸ் தரப்பிலிருந்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள் சிலதை சொல்கிறாங்க. இதற்கு பதில் வந்து நான் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்தும் நிறைய டாக்குமெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே வந்து முழுமையான தரவுகள் நிரம்பியது இல்லை. இது நான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சா அந்த பக்கம் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக டில் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி பண்ணணும். அது யார் பண்ண போகிறா? அது பண்ண விடாமல் யாராவது தடுக்க போகிறாங்களா? ஆளும் கட்சியினால் அதை தடுக்க முடியும். அப்படி தடுக்கும் பொழுது அதை அரசியல் ஆதாயமாக மாற்றுவார்களா எதிர்த்தரப்பு? இல்லை கொடுத்துருவோம், ஏன்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரிய தப்பு எதுவும் எந்த இடத்துலையும் நடக்கலை, அதனால் வந்து நம்ம இதை ஒரு கமிஷன் போட்டு அவங்க இதை நல்லா ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து அதை பற்றி பேசலாம் அப்படின்னு அதை அரசியல் ஆதாயமாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்யுமா? அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து யார் எப்படி இதை மூவ் பண்ண போகிறாங்க அடுத்த சில நாட்களில் அப்படிங்கிறது தான். இதை கோர்ட் வந்து தானாக வந்து விசாரிக்காது. தேர்தல் ஆணையம் வந்து தானாக நீ ஒரு கம்ப்ளைண்ட்டை கூட நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாவே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட் லெவல்லையே தெரிஞ்சிருச்சு. இது நாடாளுமன்றத்துக்கு போகுதுன்னா நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் ஆணையத்தை விசாரிப்பதற்கான அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா அதை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு, அதில் ஆணையர்களை நியமிப்பதற்கு பிறகு அதோடைய செயல்பாடுகளில் நாடாளுமன்றத்தால் ஈடுபட முடியாது. ஏன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி செப்பரேட் பாடி. இவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுன்னு கேட்கலாம். இவங்க எழுதினாங்கன்னா அவங்க பதில் தர போகிறாங்க. ஓகே, ஆனால் நான் வந்து உன்னை இன்ஸ்பெக்ட் பண்ண வரப்போகிறேன், நீ வந்து எல்லா பேப்பரையும் வச்சுட்டு ரெடியாரு, நான் வந்து உன்னை கொஸ்டின் கேட்பேன், நான் வந்து உன்னை பார்லிமெண்ட்டுக்கு கூப்பிட்டு உன்னை கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு அமெரிக்காவாக இருந்தால் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் செனட்டுங்கிற 2 அவையும் எந்த துறையை சேர்ந்தவர்களையும் கூப்பிட்டு அவங்க வந்து சப்பீனா பண்ணலாம், கூப்பிட்டு கேள்வி கேட்கலாம். ஜட்ஜஸை கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி தேர்தல் ஆணையர், ஃபெடரல் அந்த பேங்க்குடைய ஈக்குவலண்ட் ஆஃப் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க்குடைய ஃபெட்டோடைய தலைவர் அப்படின்னு யாரை வேணாலும் அவங்க கூப்பிட்டு பல விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கலாம். இங்கே வந்து நீங்கள் தேர்தல் ஆணையரை நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு வாங்க, நீங்கள் 3 பேரும் வரணும், வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்லாம் கேட்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கா, அதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ கோர்ட்டு கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் இந்த விஷயத்துக்குள்ள, உயர்நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ அணுக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் இதற்கு மேலே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னால தான் இதோடைய நெக்ஸ்ட் அப்ரோச், அதாவது ப்ரொசீஜரல் அப்ரோச். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசியல் நடந்துகிட்டு இருக்கும், ஒருத்தர் திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு உண்மையை நோக்கி நம்ம போகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமா ரிஃபார்ம்ஸ். இப்போ எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் வந்திருக்குன்னு. எலக்ட்ரல் ரோல்ஸ், எலக்ட்ரல் ஐடென்டிட்டி கார்டு அப்படிங்கிற ரிஃபார்ம் வந்து இன்னும் சரியாக செய்யப்படலை. எலக்ட்ரல் ரோல் ரிவிஷன், அது வந்து ஸ்பெஷல் ரிவிஷனோ இல்லை ஜென்ரல் ரிவிஷனோ, இன்டென்சிவ் ரிவிஷனோ அல்லது ரிலாக்ஸ்டு ரிவிஷனோ ரிவிஷன் பண்ணி ஆகணும்.
அதுக்கு இந்தியா முழுமைக்கும் அதை எப்படி பண்ண போகிறோம், எப்படி டூப்ளிகேட்ஸை வீட் அவுட் பண்ண போகிறோம், எப்படி யுனிக்காக ஒருத்தருக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் ஓட்டு அப்படிங்கிறத எப்படி வந்து உறுதி செய்ய போகிறோம். இதுக்கான பதில் நமக்கு வந்து டெக்னாலஜியும் கொடுக்கணும், அது சட்டமும் அங்கீகரிக்கணும். இது கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சும்மா ஒரு ரூல் போட்டு இதை பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அண்ட் அதன்படி நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஓட்டை ஒன்று இருக்குது. ஸோ இதை ப்ரொசீஜரலி ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு நாடாளுமன்றத்துடைய ஒப்புதல் தேவை. அப்போ அது வந்து இட் ஷுட் பி பேக்ட் அப் பை சம்திங் எல்ஸ். இப்போ தேர்தல் ஆணையமே இவங்களை அணுகி, ஆளும் கட்சி அல்லது அரசு, இப்பொழுதைய அரசு கட்சியில் அரசை அணுகி நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க, நம்ம நிறையா ரிஃபார்ம் பண்ணிட்டோம், அடுத்த மெயின் ரிஃபார்மே நம்ம வந்து இவரை பற்றி தான், இந்த வாக்காளரை பற்றி தான். வாக்காளர் பட்டியலோட கிளென்லினஸ், ஒரு ஆள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் பொழுது அவர் யுனிக் ஐடியில் அதை மாற்றும் பொழுது அவருடைய கான்ஸ்டிட்யூன்சி ஆட்டோமேட்டிக்காக மாறுறது மாதிரியானது. இது வந்து ஒரு சட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகிடும். நான் சென்னையில் இருந்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் வாக்களிக்கலாமா? இஸ் இட் லீகலி கரெக்ட், கான்ஸ்டிடியூஷனலி கரெக்ட் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இப்போ பேசணும். ஏன்னா நம்ம வந்து இந்த வாக்காளருடைய பட்டியல் மாற்றம் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் அது மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு சிதம்பரத்துலேருந்து சீமான்லேருந்து பல பேர் வந்து கொந்தளிச்சாங்க இல்லையா? அதை பற்றின சில விஷயங்களும் நம்ம அடுத்து பேச வேண்டியிருக்கும். ஒருவர் பீகாரை சேர்ந்தவர், அவர் சென்னையில் வேலைக்காக போகிறாருன்னா அவருடைய வாக்கு எங்கே இருக்க வேண்டும்? இது எல்லாத்தையும் நம்ம டிட்டர்மைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்போ டெம்பரரியாக நான் ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல நான் செட்டில் ஆகிறது, இதை பற்றிய பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன் இதை ஆரம்பத்தில் பேசலைன்னா யாரும் அதை எதிர்பார்க்கலாம். சமயத்தில் இந்த அளவுக்கு லேபர் மைக்ரேஷன் இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, ஒருவர் வந்து அக்ராஸ் 2 ஸ்டேட்ஸ் வீடு வைத்து கொள்ள முடியும் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து யாருமே யோசிக்கல. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவாக யோசிக்க வேண்டிய ஒரு ப்ரொசீஜரலி இந்த இந்த என்டையர் வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறத மாற்ற வேண்டிய, அதை வந்து ரீடிஃபைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த விஷயம் மூலமாக அது மாறினுச்சுன்னா அதுவும் நல்லது.